we are going to see about exercise 3.7 and sum number 6. Sum number 6ல question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Draw the graph of the equation 5x minus y equal to 5 and 3x minus y is equal to 3. Determine the coordinates of the vertices of a triangle formed by these lines and the y-axis அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதோட சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 5x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட வெர்டிசஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். தட் இஸ் இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். அதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். இன்டர்செக்டிங் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய மெத்தட்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நான் இங்கே வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். எலிமினேஷன் மெத்தட். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 5x minus y is equal to 5 and 3x minus y is equal to 3 அப்படின்னு. இப்போ yயோட வேல்யூ நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணோம்னா எலிமினேட் ஆயிரும். ஸோ இட் இஸ் 2x is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கும். சப்ஸ்டியூட் x in 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் yயோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். தட் இஸ் 5x minus y equal to 5, 5 into 1 minus y is equal to 5, 5 minus y equal to 5, minus y is equal to 5 minus 5, yயோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே எக்ஸோட பாயிண்ட் வந்து 1 அண்ட் y பாயிண்ட் வந்து 0. இதுதான் நம்மளோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு. நம்ம வந்து கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு இனி நிறைய பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும். அதாவது ஒரு ஈக்குவேஷனுக்கு 2 பாயிண்ட்ஸ் வேணும். 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ண முடியும். நம்ம ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ 0 பண்ணுறேன். அப்போ எனக்கு y பாயிண்ட் கிடைக்கும். தட் இஸ் 5 into 0 minus y equal to 5. இப்போ yயோட வேல்யூ எனக்கு -5 அப்படின்னு கிடைக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் தட் இஸ் a பாயிண்டோட வேல்யூ வந்து 0, -5 அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் yயோட வேல்யூவை 0 பண்ணுறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். that is 5x minus 0 is equal to 5, 5x is equal to 5, x is equal to 1. And இது வந்து b பாயிண்ட் தட் இஸ் 1, 0 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ 0 பண்ணுறேன். அப்போ yயோட பாயிண்ட் கிடைக்கும். தட் இஸ் 3 into 0 minus y is equal to 3. ஸோ minus y is equal to 3ன்னு கிடைக்கும். yயோட வேல்யூ -3. இது வந்து நம்மளோட c பாயிண்ட் தட் இஸ் 0, -3. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் தட் இஸ் d பாயிண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு yயோட வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷனில் that is 3x minus 0 is equal to இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். ஸோ இது பாயிண்ட் வந்து 1, 0. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். இப்போ இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி இப்போ இதில் என்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஒய் ஆக்சஸோட பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ இதை ட்ரா பண்ணோம்னா தான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம். நான் இதோட பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன் இங்கே. இட் இஸ் 0, -5, 1, 0, 0, -3, 1, 0 அப்படின்னு. இது ஒய் ஆக்சஸில் இருக்க பாயிண்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே 1 டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஸோ நான் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸோட பாயிண்ட்ஸ் வந்து 1, 2, 3னே எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸ்கேல் எழுதிக்கோங்க. நான் இங்கே எழுதலை. ஸோ -1, -2, -3, -4, -5. அதே மாதிரி நெகட்டிவ் ஆக்சஸில் -1, -2, -3, -4 அண்ட் -5. இங்கே வந்து பாசிட்டிவ் 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இதில் வந்து 0, -1 ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனோடது. இட் இஸ் 0ல் -5 ஒய் ஆக்சஸில் இருக்க அந்த பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து 1, 0. இதுதான் நம்மளோட இன்டர்செக்டிங் பாயிண்ட். இப்போ இதுக்கு நான் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வரும் லைனு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து 0, -3. அதுவும் ஒய் ஆக்சஸில் இருக்க அந்த பாயிண்ட். அண்ட் அனதர் பாயிண்ட் வந்து 1, 0. அது நம்மளோட இன்டர்செக்டிங் பாயிண்ட். இப்போ அந்த லைனுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன், அந்த பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே ட்ரையாங்கிள்குள்ளே வருது கீழே. இதில் வந்து அந்த 3 பாயிண்ட்ஸ் தான் என்னோடய இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ். இதோட வேர்டிசஸ் நாங்கள் நோட் பண்ணி தரேன் உங்களுக்கு. தட் இஸ் 1, 0, 0, -5 அண்ட் 0, -3. இதுதான்
அந்த பாயிண்ட்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அது வந்து 0, -5, 0, -3. இப்போ வேர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 1, 0, 0, -5 அண்ட் 0, -3. இதோட 6th சம் ஓவர். நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்கு. தேங்க்யூ.